தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஜூன் 1993. பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பேரவை கூட்டம் செப்டம்பர் மாதம். மணிக்கு. சுழல் முறையில். தேர்வு செய்தல். முடிவு செய்தல். உறுப்பினர்கள் தவறாது வருகை தர வேண்டுமென கோரி பேரவை கூட்ட அறிவிப்பு தயாரிக்க. அரசு அலுவல் முறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். மாநகராட்சி. இந்த திட்டத்திற்கு பொதுமக்களுக்கு காவல்துறை தலைவர் அரசு அலுவல் முறை கடிதம் தயாரிக்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். தனியார் பேருந்து. ஜூன் மாதம். விபத்துக்குள்ளாவியது ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். குறுக்கே வந்த முயன்றபோது காவல்துறை ஆய்வாளர் வழக்கு பதிவு. விசாரணை நடத்தி நேரில் கண்டவாறு விவரிக்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். காமராசர் மாவட்டம் கூட்டு குடிநீர் திட்டத்தை அரசு குடிநீர் பிரச்சனைக்கு இத்திட்டத்தை நிறைவேற்ற கோரி தினமணி நாளேடு ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: துணைத் தலைவர் அவர்களே, நாட்டின் வளர்ச்சிக்கு மின்சார வாரியத்தின் நிதிநிலை அறிக்கையின் விவாதத்தில் கலந்து கொண்டு மின்சார வாரியம் உதவிடும் மறந்துவிட முடியாது. தொழிற்துறையிலும் வேளாண்மை துறையிலும் வளர்ச்சியை அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். வளர்ந்து வரும் இருந்து வருகிறது பெறுவதற்கு அது மிகையாகாது வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்க முடியாது. அமைச்சர் அவர்களின் வேளாண்மை துறையும் தொழிற்துறையும் அரசின் அதை போலவே சிறு தொழில்கள் அபிவிருத்தியை அரசு முன்வர வேண்டும் என்று மின்சார உற்பத்தியில் 20% எந்த அளவுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும், எடுக்க வேண்டும். ஏழை எளிய சிறு தொழில்களுக்கும் நம்முடைய முயற்சிகள் என்பதை தெரிவித்து அமர்கிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. பொன்னி சர்க்கரை ஆலை நிறுவனத்தின் 6வது பேரவை கூட்டம் கோயம்புத்தூர் சரவணா ஓட்டலில் செப்டம்பர் மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை காலை 10 மணிக்கு நிர்வாகிகளை சுழல் முறையில் தேர்வு செய்தல் மற்றும் சில முக்கிய தீர்மானங்கள் குறித்து முடிவு செய்தல் ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளன. உறுப்பினர்கள் தவறாது வருகை தர வேண்டுமென கோரி செயலாளர் மணி அனுப்பும் பேரவை கூட்ட அறிவிப்பு தயாரிக்க. 2. சென்னை நகரில் முக்கிய
வீதிகளிலும் பொது இடங்களிலும் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளை அகற்றி வெள்ளையடித்து நகரை தூய்மைப்படுத்தும் திட்டத்தை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டுள்ளது. தனியார் கட்டடங்களில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளதா? சுவரொட்டிகளை மீண்டும் ஒட்ட தூண்டும் வகையில் அவை உள்ளன. எனவே தனியாரின் உதவியும் ஒத்துழைப்பும் இந்த திட்டத்திற்கு தேவை என்பதை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது சிறப்பான பயனை அளிக்கும் என ஆலோசனை தெரிவித்து காவல்துறை தலைவர் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு எழுதும் அரசு அலுவல்முறை கடிதம் தயாரிக்க. 3. மாயவரத்திலிருந்து கடலூர் சென்ற தனியார் பேருந்து ஜூன் மாதம் 1 தேதி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியது. ஓட்டுநர் கணபதி பலத்த காயங்களுடன் சீர்காழி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். பயணிகள் காயமின்றி தப்பினர். சாலையின் குறுக்கே வந்த மாடு ஒன்றின் மீது பேருந்து மோதிவிடாமல் தவிர்க்க ஓட்டுநர் முயன்றபோது விபத்து ஏற்பட்டது. காவல்துறை ஆய்வாளர் பெருமாள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். விபத்தை நேரில் கண்டவாறு விவரிக்க. 4. காமராசர் மாவட்டம் திருமயம் நகரில் வறட்சி காரணமாக குடிநீர் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது. மக்களுக்கு லாரிகள் மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறது. திருமயம் நகருக்கு 10 மைல் தொலைவில் உள்ள நொய்யல் ஆற்றிலிருந்து குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டத்தை அரசு நிறைவேற்றினால் இந்நகரின் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அமையும். 10க்கும் மேற்பட்ட வழியோர கிராமங்களுக்கும் இதன் மூலம் குடிநீர் வழங்கலாம். உடனடியாக இத்திட்டத்தை அரசு நிறைவேற்றக் கோரி திருமயம் நகர மக்கள் மன்ற தலைவர் ராமு தினமணி நாளேடு ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க. சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 3 ஒரு பாகம் படிக்கப்படும்.
5 seconds. வெற்றி ஸ்டார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: துணைத் தலைவர் அவர்களே, நாட்டின் வளர்ச்சிக்கு இன்றியமையாத துறையாக விளங்கும் மின்சார வாரியத்தின் நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க நான் விரும்புகிறேன். மின்சார வாரியம் என்பது மற்றெல்லா துறைகளின் இயக்கத்திற்கு உதவிடும் ஒரு ஆதாரமான துறையாக விளங்குகிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. தொழில்துறையிலும் வேளாண்மை துறையிலும் வளர்ச்சியை காண வேண்டும் என்றால் மின்சார வாரியத்தின் செயல்முறைகளில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை என் கருத்தாக தெரிவிக்க விரும்புகிறேன். வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சாரத்தை பயன்படுத்துவோர் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மின்சார வாரியத்தில் பொறுப்பு மிகுந்து வருகிறது. நம்முடைய மாநிலத்தில் பெருகி வரும் தேவைகளுக்கேற்ப மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியவில்லை என்ற நிலை இருந்து வருகிறது. இதற்கு காரணம் நமக்கு தேவையான நீர்வளத்தை பெறுவதற்கு அண்டை மாநிலங்களை நம்பியிருப்பதே ஆகும் என்றால் அது மிகையாகாது. எனவே நம்முடைய மாநிலத்தில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை பகிர்ந்து அளிப்பதில் நுகர்வோர்களின் தேவையையும் அவசியத்தையும் உணர்ந்து முறையாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இத்தகைய பணிகளை செயல்படுத்துவதில் சில குறைபாடுகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாது. எனினும் மின்சார வாரிய அமைச்சர் அவர்களின் அனுபவமும் மின் இயலில் அவர் பெற்றிருக்கிற கல்வி தகுதியும் குறைபாடுகளை களைய சிறப்பானதொரு வாய்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஒரு மாநிலத்தின் வளமைக்கும் உயர்வுக்கும் வேளாண்மை துறையும் தொழிற்துறையும் அடிப்படையானவையாகும். எனவே மின்சார இணைப்பு வழங்குவதில் இத்துறைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டியது அரசின் கடமையாகும். விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் வழங்குகிற நடைமுறை நம் மாநிலத்தில்தான் உள்ளது என்று நாம் பெருமை அடையலாம். அதைப் போலவே சிறு தொழில்கள் அபிவிருத்தியை ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் மின்சார கட்டண சலுகை, உடனடி மின் இணைப்பு போன்ற நடைமுறையை உருவாக்கித்தர அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் மாநிலத்தில் உற்பத்தியாகும் மின்சார உற்பத்தியில் 20% மேலாக முறையற்று திருடப்படுகிறது என்ற செய்தி நமக்கெல்லாம் வேதனை தருவதாக உள்ளது. இது எந்த அளவுக்கு நம்முடைய மாநிலத்தின் செல்வத்தை, பொருளாதாரத்தை பாதிக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே மின்சார திருட்டை தடுப்பதற்கு அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதில் நாம் வெற்றி பெறுவோமேயானால் இதன் மூலம் கிடைக்கும் மின் சக்தியை ஏழை எளிய மக்களுக்கும் வேளாண்மைக்கும் சிறு தொழில்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க இயலும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மின்சார வாரியத்தில் பணியாற்றுகிற அலுவலர்களும் தொழிலாளர்களும் ஒருங்கிணைந்து உற்சாகத்தோடு பணியாற்றுகிற நிலைமையை அரசு உருவாக்கினால் நம்முடைய
முயற்சிகள் பெருகளவிற்கு பயனளிக்கும் என்பதை தெரிவித்து அமர்கிறேன். ஸ்டாப்.